அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 20 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. புதுக்கோட்டைக்கு இன்று மார்ச் 9ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையை அறிவித்து மாவட்ட ஆட்சியரான அருணா உத்தரவிட்டுள்ளார். திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி மார்ச் 9ஆம் தேதி புதுக்கோட்டைக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் மார்ச் 14ஆம் தேதி பணி நாளாக செயல்படும் என்று ஆட்சியர் அறிவித்துள்ளார். இரண்டாவது அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்து அமையவுள்ள திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் இப்போதே அறிவித்துள்ளோம் என்றும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு. தமிழ்நாடு ஆளுநரான ஆர்.என். ரவியை மேற்கு வங்க மாநில ஆளுநராக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். மேற்கு வங்க ஆளுநராக இருந்த சி.வி. ஆனந்த் போஸ் ராஜினாமா செய்த நிலையில் ஆர்.என். ரவி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கேரளம் ஆளுநரான ராஜேந்திர விஸ்வநாத் தமிழ்நாடு ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகிப்பார். நான்காவது அறிவிப்பு. மத்திய கிழக்கு போர் சூழலால் இந்தியாவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடை தவிர்க்க எல்பிஜி உற்பத்தியை அதிகரிக்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. எல்பிஜி உற்பத்திக்கு தேவையான புரோபேன், பூட்டேன் வாயுகளை ப்ரோ கெமிக்கல் நிறுவனங்களுக்கு கொடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தியாகும் அனைத்து எரிவாயுவையும் இந்தியன் ஆயில், HPCL, PPCL நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் எல்பிஜி தேவையில் சுமார் 90% மத்திய கிழக்கு நாடுகளையே பூர்த்தி செய்து வந்த நிலையில் அது தற்போது தடைப்பட்டுள்ளதால் ஒன்றிய அரசு அவசரகால உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. பழைய அமைப்புகளின் பணிச்சுமையை குறைக்க மாநிலங்களில் புதிய திட்டங்களுக்கு விரைவாக சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க புதிய தன்னாட்சி அமைப்புகளை உருவாக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு நிலைக்குழு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆய்வு நிலைக்குழு ஆகிய புதிய அமைப்புகள் மூலம் கட்டிடங்கள், சிறு சுரங்கங்கள் போன்ற திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆஸ்திரேலியா, கனடா நாடுகளிலிருந்து எரிவாயு வாங்க இந்தியா முடிவு செய்துள்ளது. இந்தியாவுக்கு எரிவாயு விநியோகம் செய்ய ஆஸ்திரேலியா, கனடா நாடுகள் முடிவு செய்துள்ளன. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் கச்சா எண்ணெய் செல்லும் முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளது. இதனால் உலக நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் எடுத்து செல்வது பாதிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள 1249 கூடுதல் பணியிடங்களை உருவாக்கி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் அரசாணையை வெளியிட்டுள்ளார். இந்த பணியிடங்கள் அனைத்துமே ஜூன் 30ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. எல்பிஜி கேஸ் சிலிண்டரின் விலை உயர்ந்துள்ளது. ஈரான் அமெரிக்கா போர் சூழல் நிலவும் நிலையில் நள்ளிரவில் நாடு முழுவதும் சிலிண்டரின் விலை உயர்த்தப்பட்டது. வீடு பயன்பாட்டு சிலிண்டரின் விலையானது 60 ரூபாய் உயர்ந்து 868 ரூபாய் 50 காசிலிருந்து 928 ரூபாய் 50 காசாக விற்பனை. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலையானது 114 ரூபாய் 50 காசு உயர்ந்து 2043 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை. எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என ஒன்றிய அரசு கூடி வந்த நிலையில் போர் சூழலை பயன்படுத்தி விலையேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு. மானிய விலையில் நாப்கின்கள் கிடைக்கும் வகையில் முதலமைச்சர் மருந்தகங்கள் விரிவுபடுத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கூட்டுறவு சங்கங்கள் மூலம் துவங்கிய மருந்தகங்களில் மானிய விலையில் நாப்கின்கள் விற்பனை செய்யப்படும் என்றும் ரேஷன் கடைகளில் மானிய விலையில் அல்லது இலவசமாக நாப்கின் வழங்க கோரிய வழக்கில் தமிழக அரசு இவ்வாறு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையை ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. பள்ளி மாணவர்களுக்கான பிரத்யேக பேருந்து சேவை படிப்படியாக மாநிலம் முழுவதும் விரிவு செய்யப்படும் என அமைச்சரான சிவசங்கர் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 13,000 பேருந்துகள் வாங்க முடிவெடுத்து 11,900 பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கு ஆணை வழங்கப்பட்டு விட்டது. இதில் 8,200 புதிய பேருந்துகள்
மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 10ஆம் தேதி வரை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், மதுரை விமான நிலையத்தில் 101, கரூர், ஈரோட்டில் தலா 100 டிகிரி வெயிலும் சுட்டெரித்தது. 12வது அறிவிப்பு. ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊதியம் உயர்வு அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. விற்பனையாளர்களுக்கு முதல் ஓராண்டு தொகுப்பூதியம் 6,250 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாயாக உயர்வு. கட்டுநர்களுக்கான தொகுப்பூதியம் 5,500 ரூபாயிலிருந்து 6,600 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஊதியத்தை மறுநிர்ணயம் செய்து கூட்டுறவுத்துறை உத்தரவு அளித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள நியாய விலைக் கடை பணியாளர்களுக்கு 2026 மார்ச் நிலவரப்படி 15% வரை சம்பள உயர்வு மற்றும் மேம்படுத்தப்பட்ட படிகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழகத்தில் முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியானது ஜூலை 17ஆம் தேதி தொடங்குகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக தமிழக அரசின் அரசிதழ் அறிவிப்பு வெளியீடு. ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 45 நாட்கள் முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடைபெறுகிறது. இது 10 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும். 33 கேள்விகள் கேட்கப்பட்டு விவரங்கள் டிஜிட்டல் முறையில் சேகரிக்கப்பட உள்ளன. 14வது அறிவிப்பு. தமிழ்நாடு வணிகர் நல வாரிய அலுவலர் சாரா உறுப்பினர்களின் பதவி காலத்தை மேலும் 2 ஆண்டுகள் நீடித்து வணிக வரித்துறை அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வணிகர் நல வாரியத்தில் அலுவல் சாரா உறுப்பினர்களின் பதவி காலம் 2 ஆண்டுகளும் ஏனையோர் 3 ஆண்டுகளும் செயல்படுவர் என ஆணையிடப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. எதிர்வரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி வெளி மாவட்டங்களிலிருந்து 53 காவல் ஆணையர்களை சென்னைக்கு பணிமாற்றம் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வந்ததாகவும் டிஜிபி வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. தனியார் பள்ளிகளில் ஒழுங்குமுறை விதிகளில் அரசு திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. தனியார் பள்ளிகளில் அரசியல், மதம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு தடை விதிப்பு. பிரிவினையை தூண்டும் நிகழ்வுகளை பள்ளிகளில் நடத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பின்படி சுமார் 24,033 டாஸ்மாக் கடை பணியாளர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்பட உள்ளது. இந்த ஊதிய உயர்வு வரும் ஏப்ரல் 1, 2026 முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18வது அறிவிப்பு. மார்ச் 12 முதல் 15 வரை நடைபெற இருந்த மாவட்ட கல்வி அலுவலர் பணிக்கான தேர்வு தேதி மாற்றப்பட்டுள்ளது. மார்ச் 22 முதல் 25ஆம் தேதி வரை மாவட்ட கல்வி அலுவலர் பணிக்கான தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வில் பங்கேற்கும் தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட் மார்ச் 12ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19வது அறிவிப்பு. சென்னை எழும்பூர் ரயில் நிலைய சீரமைப்பு பணி காரணமாக 3 முக்கிய ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து செங்கோட்டை செல்லக்கூடிய பொதிகை விரைவு ரயிலானது மார்ச் 16ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து இரவு 8:05 மணிக்கு புறப்படும். நெல்லையிலிருந்து சென்னை எழும்பூர் வரும் நெல்லை விரைவு ரயிலானது மார்ச் 15ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும். சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சி செல்லும் சோழன் விரைவு ரயிலானது மார்ச் 15ஆம் தேதி வரை எழும்பூரிலிருந்து காலை 8 மணிக்கு பதிலாக 10:15 மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடைசியாக 20வது அறிவிப்பு. வரும் ஏப்ரல் 1 முதல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் பொருந்தும் வகையில் பேன் கார்டு தொடர்பான புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி அமல்படுத்துகிறது. இதில் அசையா சொத்துக்களை வாங்கும்போது அல்லது விற்கும்போது பேன் விவரங்களை அளிக்க வேண்டிய வரம்பு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் ரொக்க பரிவர்த்தனை செய்பவர்களுக்கு பெரிய நிம்மதியாக ஒரு நிதியாண்டில் 50,000க்கு மேல் டெபாசிட் செய்தால் பேன் கார்டு தேவை என்ற விதி தளர்த்தப்பட்டு அந்த வரம்பு 10 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இனி 10 லட்சத்திற்கும் குறைவான பணத்தை டெபாசிட் செய்தாலோ அல்லது எடுத்தாலோ பேன் கார்டு விவரங்கள் கட்டாயம் இல்லை. இந்த மாற்றங்கள் வங்கி செயல்பாடுகளை இன்னும் எளிமையாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்த 20 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.